வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து பிப்ரவரி 13 இன்று அன்புரைகள் என்ற தலைப்புல மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம், மகரிஷியினுடைய எண்ணம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக அமைதி. உலக அமைதி ஒரு முனைனா அதனுடைய மறுமுனையாக என்ன இருக்குன்னா தனி மனித அமைதி. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவு பெற்றால்தான் உலக அமைதி அப்படி என்பது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வாழணும்னா தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்து இந்த மனித குல மேன்மையோட செய்யணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா நுண்மான் நுழைப்புலன், ஏற்பும் இணக்கமும், தன்மை நலப்பேறு, தகைமை, ஆக்கம் அப்படின்ற இந்த 5 வகை குணநல உயர்வுல நம்ம விழிப்போடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நுண்மான் நுழைப்புலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நுண்ணிய மாண்புடைய ஊடுருவி அறியக்கூடிய திறன் தான் நுண்மான் நுழைப்புலன். இதுதான் அப்போ பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லி வச்சாங்கன்னா திரிகால ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இத 3ஐயும் அறிந்து நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடு இருக்கணும். அப்போ வாழ்க்கையில சிக்கல் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த நுண்மான் நுழைப்புலனை நம்ம எவ்வாறு அடைவது அப்படின்னா நம்மளுடைய தவத்தின் மூலமாக, ஆகினை, மூலாதாரம், துரியம், துரியாதீதம் என்ற தவத்தின் மூலமாக இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவை பெற்று நம்ம என்ன பண்ணலாம், நுண்ணிய நம்மளுடைய அறிவை இன்னும் ஆற்றல் மிக்கதாக, அறிவை நுண்ணிய திறனுடையதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் நம்ம வளப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதற்காக நம்ம என்ன செய்யணும்? மகரிஷி சொல்லக்கூடிய எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்றத வந்துட்டு நம்ம அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா தற்சோதனை செய்து நம்மளுடைய வாழ்வை மாண்புடையதாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இன்று வரை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப நம்மளை பார்த்துட்டு, நம்ம மனவளக்கலை அன்பர்களாகிய நம்மளை பார்த்துட்டு நம்மளுடைய சீரிய வாழ்வை பார்த்து மற்றவர்களும் நம்மளோட வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக்கணும். அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டாக நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இந்த மனவளக்கலையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நலம், மனநலம், அமைதியான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து இந்த உலகம் மேன்மையுற, உலகம் சிறப்புற நம்ம எல்லாரும் பாடுபடணும். அதற்கு நாம ஒரு என்ன சொல்றது, அமைதி படைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு உறுப்பினராக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் இத கட்டளையிடவில்லை, அன்பு உரையாக நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ எவ்வளவு அன்பா, கனிவா, அன்பும் கருணையுமாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நம்ம கிட்ட இதை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சீரிய முறையில் எடுத்து சென்று மகரிஷியினுடைய கனவாகிய உலக அமைதி என்ற ஒரு 8ஆம் கனியை 8ம் கனியாக்குவது நம்மளுடைய கையில தான் இருக்கு. ராமாயணத்துல ஒரு கதை இருக்கும். ராமர் பாலம் கட்டும்பொழுது அந்த குரங்கு படையெல்லாம் உதவி செய்தது. அதை பார்த்த அணிலும் தன்னுடைய பங்குக்கு மணலை கொண்டு வந்து தன்னுடைய உடலை அசைத்து அந்த சிறு துளி மணல் எல்லாம் விழுந்தது. அது மாதிரி இந்த உலக அமைதிக்கு நாமும் ஒரு சிறு துளியாக இருந்து நம்மளுடைய பங்களிப்பை ஏற்போம். மகரிஷியினுடைய நோக்கத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.